அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாமல்ல இறைவன் திருவடியே என்னுடைய மன மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். சிவம் யூடியூப் சேனல் மூலம் வாரந்தோறும் ஒரு நாயன்மார்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய நாயன்மார்கள்ல யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனாராலே பாடப்பட்ட தண்டியடிகள் நாயனார் அப்படிங்கிறவரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சோழவள நாட்டிலே அமைந்திருக்கக்கூடிய அழகான திருத்தலம்தான் இந்த திருவாரூர். திருமகள் எழுந்து பூஜிக்கக்கூடிய அத்திருத்தலத்திலே முன் செய்த தவத்தினால் பிறந்தவர் தான் இந்த தண்டியடிகள் நாயனார். இவர் தன்னுடைய புறக்கண்ணை துறந்து அகக்கண்ணாலே இறைவனை வழிபட்டார். பிறவிலே இவர் கண்ணின்றி பிறந்தார். திருவாரூரிலே இருக்கக்கூடிய புற்றிடம் கொண்ட பெருமானை தினமும் கோவிலுக்கு செல்வார். அங்கே இருக்கக்கூடிய தேவாசிரிய மண்டபத்திலே இருக்கக்கூடிய அடியார்களை வணங்கிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கிவிட்டு திருக்கோயிலை வலம் வருவார். வலம் வரும்போது திரு ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி அவர் இறைவனை வழிபடுவார். அது மட்டுமல்லாது அவர் தனக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு திருப்பணியை செய்து வாழ்ந்துட்டு வந்தாரு. அங்கே இருக்கவர்கள் சொல்லதை வைத்து இறைவன் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு உருவத்தை ஏற்படுத்துவாராம். அடியார்கள் பாடிய பாடலை வைத்தும் இறைவன் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு தன்னுடைய மனதுக்குள்ளே ஒரு உருவத்தை ஏற்படுத்தி இறைவனை வணங்குவாராம். இறைவனிடத்திலே வணங்கும் போது, எம்பெருமானே, எனக்கு கண்ணில்லை என்று கூட நான் வருத்தப்படுவது இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஊரிலே எழுந்தருளும் போதுதான் உங்களை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை வருகின்றது. மற்றபடி எனக்கு கண்ணில்லை என்று நான் என்றுமே வருத்தப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய வாழ்வை மிகவும் சிறப்பாகவும் தன்னுடைய பணிகளை செய்து இவர் வாழ்ந்து வருகின்றார். இவர் இளமையிலே நல்ல பக்தி, இறைவனிடத்திலே அதீதமான காதல் கொண்டு இருந்தார். காலையில எழும்புவார், தன்னுடைய வீட்டிலே செய்யக்கூடிய பூஜைகளை எல்லாம் முடித்துவிட்டு அந்த ஆரூர் பெருமானை வணங்கிவிட்டு தன்னுடைய பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் இந்த குளம் அந்த கோயிலுக்கு, திருவாரூரிலே இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு சொந்தமான குளம் தூர்வாரப்படாமல் அப்படியே கிடப்பதை மக்கள் எல்லாம் பேசுவது இவருடைய காதுக்கு வருகின்றது. வருவதை பார்த்து இவர் குளத்தை எப்படியாவது சீர் செய்ய வேண்டும், தூர்வார வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன செய்கின்றார்? 2 கம்புகளை எடுத்து ஒன்றை குளத்திலும் இன்னொன்றை குளத்தின் கரையிலையும் நடுறாரு. நட்டுட்டு அந்த கம்புகள் 2க்கு நடுவுலையும் ஒரு கயிறை கட்டுகின்றார். கயிறை கட்டிவிட்டு அந்த ஒரு குட்டையை எடுத்து அந்த கயிறை பிடித்து அப்படியே குளத்துக்குள் இறங்கி எங்கே மண் அதிகமாக இருக்கின்றதோ அந்த இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல போய் அந்த மண்ணை அந்த குட்டையில வாரி அந்த கயிறை அப்படியே பிடிச்சி மெதுவா மெதுவா அப்படியே வர்றாரு. வெளியே கொட்டுறாரு. இப்படி தன்னுடைய பணியை அப்படி செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்போ அங்கே சமணர்களுடைய ஆதிக்கம் கொஞ்சம் மேலோங்கி இருந்தது. அங்கே கொஞ்சம் சமணர்கள் சொல்லுகின்றார்கள், உனக்கு தான் கண்ணு தெரியாதே, உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி பரிகசித்து கொண்டிருக்கின்றார்கள். உன்னுடைய சிவபெருமான் தான் உனக்கு கேட்டதை எல்லாம் கொடுப்பாரே, நீ உன்னுடைய கண்ணை கேட்க வேண்டியது தானே, அவர் கொடுத்து விடுவாரலாம், ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க பரிகசித்து பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். அவர் அதை காதுகளிலே வாங்கி கொள்ளவில்லை. அவருடைய பணியை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பந்தான் ஒரு நேரத்துல அவருக்கு தாங்க முடியவில்லை. அவர் என்ன செய்கின்றார்? என்னுடைய இறைவன் சிவபெருமான் நாளைக்கு எனக்கு கண்ணு தருவாரு, எனக்கு இறைவன் கண்ணு தந்து விட்டா நீங்க அதுக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி அந்த சமணர்கள் இடத்துல கேட்கிறாரு. கேட்ட உடனே அந்த சமணர்கள் சொல்லுகின்றார்கள், உன்னுடைய இறைவன் உனக்கு கண்ணு தந்துச்சா நாங்க இந்த ஊரை விட்டே நாங்க போயிடுறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க.
சொன்னதை கேட்டு அந்த அவருடைய பணியை முடிச்சுட்டு அவர் என்ன செய்கிறார், வீட்டுக்கு போறாரு. வீட்டுல செய்யக்கூடிய பூஜைகளை எல்லாம் முடித்து விட்டு அவர் உறங்குகிறார். உறங்கும் போதுதான் இறைவன் எம்பெருமான் சிவபெருமான் அவருடைய கனவிலே அசரீதியாக ஒலிக்கின்றார். உனக்கு நாளைக்கு கண்ணு தெரியும், உனக்கு கண்ணு தெரியும் போது அந்த சமணர்களுடைய கண்ணு தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லி இறைவன் அவருடைய கனவிலே சென்று கூறிவிட்டு மறைந்து விடுகின்றார். அதே நேரத்திலே அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சோழர் ராஜாவின் கனவிலே சொல்லுகின்றார், என்னுடைய பரம பக்தன் எனக்காக சில திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றான், அதை நீ முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த சோழ ராஜா கனவிலே போய் சொல்லிவிட்டு மறைந்து விடுகின்றார். அடுத்த நாள் காலை பொழுது புலர்கின்றது. இவர் எழும்புகின்றார். எழும்பி தன்னுடைய வேலைகளை எல்லாம் முடிக்கின்றார். பூஜையெல்லாம் முடித்துட்டு என்றும் போல அவர் கோயிலுக்கு வர்றாரு. கோயிலுக்கு அந்த ஆரூர் பெருமானை வணங்கி விட்டு அந்த குளத்துக்கு பக்கத்துல வர்றாரு. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்தார்கள். முந்தின நாள் பரிகசித்த அந்த சமணர்களும் அங்கே வந்திருந்தார்கள். அப்பந்தான் இவரை அந்த சமணர்கள் பார்க்கிறாரு. இவருக்கு கண்ணு தெரியல. என்ன நேற்று உன்னுடைய சிவபெருமான் எனக்கு கண்ணு தந்து விடுவார் அப்படின்னு சொன்னியே, எங்க பார்க்கலாம், உன்னுடைய கண்ணை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மீண்டும் பரிகசிக்க ஆரம்பிக்கின்றார்கள். இதை பார்த்து இவர் மிகவும் வேதனை அடைகின்றார். இறைவன் எனக்கு கண்ணு தருவது உண்மை, அவருக்கு முக்கண் உடையது உண்மை, அவர் அந்த முக்கண்ணை வைத்து இந்த உலகத்தை காப்பது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்தார், அந்த குளத்துக்குள்ள இறங்கி அப்படியே நீருக்குள்ள மூழ்கிறாரு. மூழ்கி அப்படி எழும்புறாரு. எழும்பும் போது அவருடைய கண்கள் மிகவும் பிரகாசித்து கொண்டு தெரிகின்றது. அப்போ கண்ணு உனக்கு தெரியுமா தெரியுமா அப்படின்னு சொல்லி பரிகசித்து கொண்டிருந்த அந்த சமணர்களுடைய கண்கள் தெரியாமல் போகின்றது. அப்பந்தான் அந்த சமணர்கள் நினைக்கின்றார்கள், ஐயோ நம்ம இவ்வளவு நாளும் நிஜமான ஒரு கடவுளையா நம்ம பரிகசித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. சொன்ன சொல் மாறாத சமணர்கள் அந்த ஊரை விட்டே போறாங்க. இவர் தனக்கு கண்கள் தெரிந்த உடனே இவ்வளவு நாளும் அவர் தன்னுடைய அகக்கண்ணால் இறைவனை பார்த்து வழிபட்டு கொண்டிருந்தார். அவருக்கு புறக்கண் தெரிஞ்ச உடனே அவர் அந்த ஆரூர் பெருமானை, அந்த புற்றிடம் கொண்ட பெருமானை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஆசை என்ன செய்கின்றார், ஆனந்த வெள்ளத்துல ஓடுறாரு. ஓடி 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 அந்த கோயிலுக்குள்ள போறாரு. இறைவன் எம்பெருமான பார்க்கிறாரு. பார்த்து அப்படி சச்சாங்கமா விழுந்து இறைவனை அப்படியே வணங்குறாரு. வணங்கிட்டு எழும்பி நிற்கும் போதுதான் சோழ ராஜா தக்க மரியாதையோட கோயிலுக்குள்ள வர்றாரு. கோயிலுக்குள்ள தண்டியடிகள் நாயனாரை பார்க்கிறாரு. இறைவன் எம்பெருமான் நேற்று என்னுடைய கனவிலே எனக்கு உரைத்தார், என்னுடைய பரம பக்தன் எனக்காக சில திருப்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார், அதை நீங்கள் சிறப்பாக முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கனவுல உரைத்து விட்டு போயிருக்கிறார். அதை முடிக்கும் பொருட்டே நாங்க வந்தேன் அப்படின்னு சொல்லி தண்டியடிகள்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே இந்த ஏழையுடைய பக்திக்கு இறங்கி இவ்வளவு கருணையை இறைவன் செய்தாரா அப்படின்னு சொல்லி மீண்டும் கண்ணீர் வடித்து அழுது இறைவனை வழிபடுகின்றார். இந்த நாயனாருடைய குரு பூஜையாக என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாசம் சதய நட்சத்திரத்து அன்று இவருடைய குரு பூஜையாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாயன்மாருடைய வரலாற்றை அனைவரும் கேட்டு மகிழ்ந்து சிவபெருமானுடைய பரிபூரணமான அருளை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு நாயன்மார்கள் வரலாற்றோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருமுறை நெறிச்செல்வர் சுமிதா ராஜன். நன்றி, வணக்கம்.